ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீத்துல் குதுஸி, யா இபாதி, அல்லாஹ் கூறுவதாக, என் அடியானே, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், நேர்வழியை நான் தான் கொடுத்தேன். நீங்கள் பசித்தவர்களாக இருந்தீர்கள், உணவை நான் தான் கொடுத்தேன். நீங்கள் ஆடை இல்லாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு ஆடையை நான் தான் அனுபவித்தேன். நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், நான் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். யா இபாதி, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர், உலகம் படைக்கப்பட்டது முதல் அழியும் வரை மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைத்து விடாது. மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலும் உலகம் படைக்கப்பட்டது முதல் அழியும் வரை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தி விடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுஸியில் சொன்னார்கள். யாருக்கு தேவை? சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிப்ரியா ரிதாஇ, அல்லாஹ் கூறுவதாக, பெருமை என்னுடைய மேலாடை, வல் அஸமத்து இஸாரி, மகத்துவம் என்னுடைய கீழாடை. யார் அதில் போட்டியிடுவாரோ, அதில் ஒன்றை அடைவதற்கும் யார் போட்டியிடுவாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நரகத்திலே வீசி விடுவான். அல்லாஹு அக்பர். அல் கிப்ரியா ரிதாஇ, என்னுடைய மேலாடை அது பெருமை, கீழாடை இஸாரி என்னுடைய ஆதமத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ருக்கூஇலும் சுஜூதிலும் இந்த தஸ்பீஹை அதிகம் ஓதுவார்கள். சுப்ஹானதில் ஜபரூத், சுப்ஹானதில் ஜபரூத் வல் மலகூத் வல் கிப்ரியா வல் அத்மா. சுப்ஹான், நீ பரிசுத்தமானவன், நீ அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளை உரித்தானவன், நீ நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய தன்மைகளுக்கு உரித்தானவன், நீ பெருமைகளுக்கு உரித்தானவன், நீ மகத்துவத்திற்கு உரித்தானவன் இறைவா என்று ருக்கூஇலும் சுஜூதிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹ்வை புகழ்வார்கள். ஒரு மனிதன் தன் ரப்புக்கு மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய நிலை சுஜூத். தான் ஒன்றுமில்லை, நீதான் ரப்பே மகத்துவமானவன் என்று சொல்லக்கூடிய முறை சுஜூதில் தன்னுடைய நெற்றியை இந்த பூமியிலே படிய வைக்கும் போது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நிலை ஒரு அடியாரிடம் இருந்து சுஜூதுடைய நிலை. அதில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் கற்றுக் கொடுத்தார்கள், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா. ருக்கூஇல் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தும் போது யா அல்லாஹ் நீ மகத்துவமானவன் என்றும், சுஜூதில் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தும் போது சுப்ஹான ரப்பியல் அலா, நீ உயர்வானவன் யா அல்லாஹ், மகத்துவமானவன், உயர்வானவன், நான் ஒன்றும் இல்லாதவன். அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்லுவார், இந்த பூமியில் வருகின்ற சோதனைகளால், சிரமங்களால் உங்களால் நிற்க முடியவில்லை என்றால் மகத்துவமானவனுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள் என்று. அவன்தான் சிரமங்களை நீக்கக்கூடியவன், அவன்தான் உங்களை கண்காணிக்கக்கூடியவன் என்று அந்த அறிஞர் சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை ஓதாமல் கடந்து விட முடியாது. அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை புரியாமல் அறிந்து விட முடியாது. என்ன வசனம் அது? ஆயத்துல் குர்சி. சுப்ஹானல்லாஹ். மகத்துவமிக்கவனை பற்றி குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு. இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கிய நபித்தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா அபல் முன்திர், உபையை அழைத்தார்கள், அபல் முன்திர், ஐயு ஆயத்தின் மஅக மின் கிதாபில்லாஹி அஅதம், குர்ஆனில் உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஆயத்தது.
உபை சொன்னார்கள், எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று. பணிவு அது. இரண்டாவது முறை கேட்டார்கள், அபல் முந்திரே, உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் எது? இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள். ஆயத்துல் குர்சி என்ற அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் உனக்கு இல்ம் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள். கல்வி என்ற அருட்கொடையை அல்லாஹ்வுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அதனால்தான் அறிஞர்கள், குறிப்பாக இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தௌஹீதுடைய ஆயத் அது. எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இதை வழக்கமாக்குங்கள் நம்முடைய வாழ்வில், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும், நீங்களும் செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும். ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத். மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ, அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம். ஆயத்துல் குர்சி. அபூ ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார், ரமதானுடைய ஜக்காத்தை. ஒரு மனிதர் தினமும் திருட வருவார், கெஞ்சுவார், அபூ ஹுரைரா விட்டு விடுவார்கள். ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள். அவர் சொன்னால், இப்போது என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒன்றை கற்றுத்தருகிறேன். குர்ஆனுடைய ஒரு சூரா இருக்கிறது, அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால், தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால், அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான், ஷைத்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான். இதையும் வழக்கமாக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் காலை வரை ஷைத்தான் தீண்ட மாட்டான். அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான். ரசூலிடத்திலே சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், இப்படி ஒரு மனிதர் வந்தார், 3 நாட்களும் இப்படியே சொன்னார், நான் விட்டு விட்டேன், இன்று பிடித்தேன், அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் ஸதகக் வ ஹுவ கதூபுன். அவன் பொய்யன், ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான். யார் அவன்? இந்த 3 நாளும் உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா? அபூ ஹுரைரா, ذاك ஷைத்தான். அவன் ஷைத்தான், அவன் பொய்யனவன், ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை, அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள். அஅதமு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹ். குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்துல் குர்சி.